தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெண் காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையின் விதிகளை மீறியதாக இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டனி. ஓவர் டு யூ. வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் போக்குவரத்து பிரிவு காவல் உதவி ஆய்வாளராக வேலை பார்த்து வந்தவர் செல்வகுமார். அதே பிரிவில் இந்திரா காந்தி என்பவர் காவலராக வேலை பார்த்து வந்தார். இருவரும் நெருங்கி பழகிய நிலையில கடந்த மாதம் 17ஆம் தேதி நடு ரோட்டில் வைத்து சண்டை போட்டுக் கொண்டனர். இந்த பிரச்சனை வெளியே தெரிந்ததால் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வகுமார் திருச்செந்தூருக்கும், காவலர் இந்திரா காந்தி புளியம்பட்டி காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கிடையே இந்திரா காந்தி மொபைல் போனுக்கு தொடர்பு கொண்ட செல்வகுமார் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் இந்திரா காந்தி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வகுமாரை சஸ்பெண்ட் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி சந்தோஷ் உத்தரவிட்டார். இதேபோல காவல்துறையில் நடத்தை விதிகளை மீறி செயல்பட்டதாக பெண் காவலர் இந்திரா காந்தியை சஸ்பெண்ட் செய்து தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் உத்தரவிட்டார். காவலர் இந்திரா காந்தி வெளியூர்ல இருப்பதாக கூறியதால் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் அவரது வீட்டில் சஸ்பெண்ட் உத்தரவை ஒட்டி வைத்தனர்.